குலதெய்வத்துக்கு குழந்தைகள் மொட்டை அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மொட்டை அடிக்கிறோட சிறப்பு என்னங்கய்யா? குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இப்போ பாரம்பரியமான வழிபாடு, கலாச்சார வழிபாடு. முன்னோர்கள் நம்ம டிஎன்ஏ அந்த முடியை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, சென்ற பிறவியில் செய்த கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எடுத்த உடனே முதல்ல முருகருக்கோ முதல்ல பெருமாளுக்கோ முடி காணிக்க செய்யக்கூடாது. வெளிநாட்டு அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்க குழந்தை அங்க பிறந்துச்சா, குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்கிட்டும் வழிபாட்டு முறையை மாற்றக்கூடாது. அசைவம் என்றால் அசைவம் தான், சைவம்னா சைவம் தான். குலதெய்வ கோயில்ல காணிக்க கொடுத்துறோம், முடி காணிக்க கொடுத்துறோம். அந்த முடியை என்ன பண்ணுவோம்? இப்போ அந்த 90s கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இருக்க முடி குழந்தைக்கு அதை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வருவோம், பின்னாடி அது வந்து குழந்தைகள் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எடுத்து வராங்க. சரியான வழிமுறை. இது விளையாட்டு விஷயம் இல்லை. தயவு செய்து இப்போ விளையாடாதீங்க. குலதெய்வ கோபத்துக்கு ஆளாதீங்க, சாபத்துக்கு ஆளாதீங்க. பேசுறப்ப இந்த குலதெய்வ சாபம் சொன்னீங்க, குலதெய்வ தோஷம் சொன்னீங்க. அது என்ன குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம்? ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குலதெய்வ சாபம். குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லசாமி. வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, குலதெய்வத்தை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. நிறைய சேனல்ல நீங்க குலதெய்வத்தை பத்தி பேசின வீடியோ வைரலாவே போயிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நான் கேட்டேன். உடனே ஐயா ஆமா அதை பத்தி பேசவே இல்லை, பேசிடலாம். நீங்க குலதெய்வத்துக்கு குழந்தைகள் மொட்டை அடிக்கிறாங்க இல்லையா, குழந்தைகள் மட்டும் இல்ல பெரியவர்கள் கூட நிறைய வேண்டுதல் வச்சு மொட்டை அடிக்கிறாங்க. அந்த மொட்டை அடிக்கிறோட சிறப்பு என்னங்கய்யா? ஐயா, குலதெய்வத்தை பத்தி நம்ம பேசுறதுலாம் துளிதான். நம்ம முன்னோருடைய விஷயம் அது. அதை ஞாபகப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. பொதுவாகவே ஜோதிடம் ஆன்மீகம்ன்றதே வழிகாட்டுதல் தான். நம்ம குருமார்கள் கிடையாது. மழை வரும்னு சொல்ல முடியுமே தவிர தடுக்க முடியாது. அதனால வந்து நம்ம வழிகாட்டுறோம். முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தினே இருக்கணும் மக்களுக்கு. அதிலும் ரொம்ப எளிமையானதும் சக்தி வாய்ந்த விஷயம், ரொம்ப பொருட்செலவு இல்லாத விஷயம், பல லட்சங்களை செலவு பண்ண முடியாத விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குலதெய்வம் தான். நீங்க 100 கோயில் கட்டினாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா அவனுக்கு 100 கோயில் கட்டியும் பிரயோஜனம் கிடையாது. அருள் கிடைக்க போறது இல்லை. 100 கோயிலுக்கு போனாலும் அப்படித்தான். அவ்வளவுதான். அது வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில விஷயம் வச்சுன்னா அதுல குலதெய்வம் இம்பார்ட்டன்ட். அப்போ அதை மக்களுக்கு நினைவுபடுத்துறது நம்ம கடமை. வழி காமிச்சுட்டே இருக்கணும். ஐயா அந்த ரூட்ல போங்க 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 போங்க. யாரெல்லாம் கரை சேரட்டும், அது அவங்களுடைய விதி, அவங்க கர்மா, நம்ம ஒண்ணும் முடியாது. இதை பார்க்குற உறவுகள் கூட ஒரு 1,00,000 பேர் பார்த்தாலும் அதுல ஒரு 1000 பேரோ ஒரு 500 பேரோ தான் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும். வேற வழி இல்லை. அவங்களுக்கு அந்த கர்ம வழி இருந்தால் தான் வந்து செயல்படுத்த முடியும். யாரா இருந்தாலும் இப்போ நம்மளே நீண்ட இடைவெளிக்கு எப்படி சந்திக்கணும்னா இன்னைக்கு சந்திக்கணும் தான் நம்மளுக்கு ஏற்பட்ட விதி. இதை யாருமே மாற்ற முடியும்? மாற்றவே முடியாது. இங்க எதையுமே மாற்ற முடியாது, குறைக்கலாம். இந்த புரிஞ்சுட்டாவே வாழ்க்கையுடைய பெரும்பகுதி நம்ம கடந்து வந்துடலாம். அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம பாரம்பரியமான வழிபாடு, கலாச்சார வழிபாடு. முன்னோர்கள் நம்ம டிஎன்ஏ. நீங்க அவங்க தெய்வமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சொந்த பந்தம் பார்த்துங்களேன். அதுல வந்து நல்ல ஆன்மாக்கள், புண்ணிய ஆன்மாக்கள் தான் குலதெய்வமா மாறும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், ஐயா குபேரன்றது ஒரு பதவி, ஐயா இந்திரன்றது ஒரு பதவி, ஒரு டெஸ்டினேஷன். அது நிரந்தரமாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அடுத்தடுத்து அப்கிரேட் வரும். அவங்களுடைய சக்திகளுக்கு தவ வழி அடுத்தடுத்து அப்கிரேட் மேலே வருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆன்மால நம்ம டிஎன்ஏ சம்பந்தப்பட்டவங்கள புண்ணிய ஆத்மாக்களை தான் குலதெய்வமாக மாறி வளர்க்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அப்போ நமக்கான விஷயங்களை, நம்ம தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு குலதெய்வத்துக்கு உண்டு. கோரிக்கைனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தெய்வத்தை போய் சொல்லணும். நேரடியாக நம்ம சொல்றது அவங்க காதில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பல அடுக்கு முறை இருக்கு. அந்த பல அடுக்கை கடந்து போயிட்டு ரீச் பண்ற ஒரு தெய்வம் யாருன்னா குலதெய்வம் தான். மொட்டை அடித்தல், முடி காணிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நம்ம முன்னோர்கள் இப்போ தொடர்ச்சியாக செஞ்ச ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் உண்டு. பல சிறப்புகள் உண்டு. அறிவியல் ரீதியாகவும் உண்டு, ஆன்மீக ரீதியாகவும் உண்டு. நம்ம சித்தனுடைய அறிவு வந்து நம்மள அளவிடுறதுக்கு வந்து நம்ம ஒரு 10 ஜென்மம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகுது. அதுக்கு நிறைய பேர் புரியாம போயிடுது. அது வேற விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா ஒரு சாதாரண பாமர மக்களுக்கும் அந்த அறிவியலும் ஆன்மீகமும் முழுமையா போய் சேர்ந்த இடத்துல நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. எளிமையா காம்ப்ளிகேட் இல்லாம சொல்லக்கூடிய விஷயம் தான் குலதெய்வ விஷயம். இப்ப இந்த முடி காணிக்கை, மொட்டை அடித்தல் வருவோம். இப்போ பொதுவாகவே வந்து தாயினுடைய விஷயத்த நம்ம கருவறைன்னு சொல்லுவோம்.
அப்புறம் மூலவரே அதான் சொல்லுவோம், கருவறைன்னு சொல்லுவோம். அதான் அந்த கருவறை எப்படி இருக்குன்னா இருட்டா இருக்கும். அதெல்லாம் பழமையான கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தினுடைய ஒளியை வச்சுதான் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. உண்மையான விஷயம் அதுதான். அப்படிதான் செய்யணும். இறைவனை எப்படி வழிபடணும்னா அந்த ஒரு செகண்ட் தீப ஒளியில தான் வழிபாடு செய்யணும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கால சூழ்நிலை மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அப்ப குழந்தை கருவில வளரும் போது அதுக்கு முடி வளர்ச்சி உண்டு. அது முடி வளரும். அது உயிர்ப்பு தன்மை எப்போ வந்துச்சோ எல்லா விஷயம் வளர தன்மை உண்டு. அப்போ அது வெளியே வரும்போது அந்த முடியை நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா சென்ற பிறவியில் செய்த கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் போன பிறவியில் அந்த 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 ஆன்மா ஏதோ சில கர்மா பண்ணியிருக்கும். அது நல்ல கர்மாவாக இருக்கலாம், கெட்ட கர்மாவாக இருக்கலாம், எக்ஸார்வை ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கர்மவனை போக்கி குலதெய்வம் இந்த வாழ்க்கையை இப்ப இருக்கிற பூலோக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைய நல்ல விதமாக கொண்டு போறதுக்கான விஷயம் தான் அந்த முடி காணிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம். எடுக்கிற விஷயம் அருமைங்க. நீங்க அரைச்சிட்டீங்கன்னா என்ன நடக்குன்னா பொறுப்புகளை யார்கிட்ட கொடுத்துறீங்க? குலதெய்வத்திட்ட கொடுத்துறீங்க. ஐயா தெரிந்தோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ இந்த பிறவி எடுத்துட்டாங்க. எனக்கு மகனாவோ மகளாவோ பிறந்தாச்சு, பிறவி எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கர்மா ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அந்த கர்மா ஐயா நான் கொடுத்துட்டேன் ஐயா, இந்த பிறவில நான் சுபிட்சமா வச்சுக்கிறதுக்கு நீங்க தான் ஏன் கருணை காமிக்கணும் அப்படின்னு அது நேர்த்தி கடனாகவும் ஒரு ஆத்ம திருப்தியோடு செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த மொட்டை அடித்தல், முடி காணிக்கின்ற விஷயம். குறிப்பா ஒன்னும் சொல்ல போனா மக்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், இது விளையாட்டு விஷயம் கிடையாது. முதல்ல எப்படி சொல்ல போனா நீங்க அறிவியலையும் கொண்டு வந்துடலாம், ஆன்மீகத்தையும் கொண்டு வந்துடலாம். இப்ப நான் சொன்னது ஆன்மீகம். அறிவியல் சார்ந்த விஷயம் பண்ணும்போது எப்பவுமே எந்தான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சிரசு அப்படின்ற இடத்துல இந்த நடு மையத்துல இந்த பிரபஞ்ச ஆற்றலை இயக்கக்கூடிய தன்மை இயற்கையா உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அது ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ணணும், குறிப்பிட்ட ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் தலப்பா கட்டியிருப்பாங்க. அந்த காலத்து மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தலப்பா கண்டிப்பா கட்டியிருப்பாங்க. இப்பயும் ஒரு ஊர்ல எல்லாருமே தலப்பா கட்டியிருப்பாங்க. அது ஒரு காரணம் உண்டு வச்சுங்களேன். அப்ப இந்த குழந்தைக்கு அந்த எனர்ஜி, அந்த குலதெய்வத்துடைய எனர்ஜி முழுசா வரணும்னு சொல்லும் போது இந்த மொட்டை இடத்திலும் அதுக்கான ஒரு சமிக்கையோட ரெண்டு ஒன்னா சேருது. அது எப்போ அடிக்கணும் அப்படின்னா ஒரு வயசு அடிக்கணும், அடுத்து 3 வயசு அடிக்கலாம், அடுத்து 5 வயசு அடிக்கலாம். இவ்வளவுதான் அளவீடு. ஏன்னா அது அடுத்தடுத்த நிலைக்கு போயிடும். கர்மா இங்க பிறந்த உடனே ஒரு 5 வயசு வரைக்கும் தான் அது இறைவனுடைய குழந்தையாகவே இருக்கும். ஆமா, முந்திலாம் 5 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாது, சாமி புள்ளம்பாங்க. 5 வயசு வரைக்குமே அது சாமி புள்ளதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் அதுதான். நம்ம நிறைய பேர் நான் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் குழந்தைக்கு பார்க்க முடியாதுமா. 6 வயது வரைக்கும் அவர் கடவுளுடைய குழந்தையா இருக்கும். அது உள்ள போய் பலன் பார்க்க கூடாது. பேர் வைக்கிறதுக்கு வேணா நட்சத்திர பேர் வேணா வைக்கலாமே தவிர்த்து பலன் பார்க்க கூடாது. ஏன்னா எது எப்படி வேணா நடக்கலாம். அப்போ இந்த 5 வயதுக்குள்ள இது போன்ற காணிக்கை செலுத்துவது நல்லது. முடி காணிக்கை என்பது அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து சக்தியிலும் கொடுக்கிற விஷயம். பொறுப்புகளை குலதெய்வம் எடுத்துக்கும். சரி, ஓகே, இன்னிலிருந்து என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை பொறுப்பை கொடுக்குற ஒரு முக்கியமான பங்களிப்பு தான் இந்த முடி காணிக்கின்ற விஷயம். தவறாமல் யாராக இருந்தாலும் அந்த ஒரு வயசுலயும் 3 வயசுலயும் 5 வயசுலயும் செய்வது மிக 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 நன்மை அளிக்கக்கூடிய விஷயம். அதை மறக்கக்கூடாது மக்கள். ஏன்னா அது நம்ம பாரம்பரியம் மட்டும் கிடையாது. சொல்ல அது செஞ்சே தீரணும், யாராக இருந்தாலும் எவரா இருந்தாலும். சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்யா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி மக்களுக்கு எழும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கிரீன் கார்டு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அது வேற வழி இல்லை, பொருளாதார சார்ந்த விஷயம். அப்போ இதே விஷயம்தான். அது 1வது வயதிலோ அல்லது 3வது வயதிலோ 5வது வயதிலோ தயவு செஞ்சு கொஞ்சம் முடியை கட் பண்ணி வச்சுக்கங்க. பூமுடி சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. என்னைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு வர்றீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா எதுவும் சேர்த்துடணும். ஆனா நான் உள்ளூர்லயே இருக்கிறேன், ஆனா போக முடியாத வீட்டுல கட் பண்ணிச்சுன்னா அதை போற முடியை கட் பண்ணி வைத்துக் கொள்ள கூடாது. அது ஒரு தவறான செயல். உங்களால முடியுன்ற பட்சத்துல அது குலதெய்வம் சொல்லிடலாம், ஏன் நான் வர முடியலையா, கண்டிப்பாக இது செஞ்ச ஒரு கடமை செஞ்சுட்டேன், இதை முழுமையை ஏத்துங்க, நான் வரும்போது செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சலாம் சொல்லிட்டு தவிர்க்க முடியாத காரணத்துக்கு செய்யலாம். சரி, அப்ப அந்த டயத்துல எடுத்துட்டோம், பூமுடி எடுத்து வச்சுட்டோம், வேற ஏதாவது சாமிக்கு அந்த மொட்டை அடிச்சிடலாமா? அவங்க ஊர்ல இருக்கிறது பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்ல போலாம், வெளிநாட்டுல இருக்கவங்க கண்டிப்பா போலாம். முருகனுக்கோ பெருமாளுக்கோ யாருக்கு உங்களுக்கு விருப்பமாகுது பண்ண. ஆனா முதல் காணிக்கிறது யாருக்கு? இவங்களுக்கு தான். ஆமா, எடுத்து வச்சிடணும். ஐயா நான் வரும்போது வரேன், அதுக்கப்புறம் எனக்கு பிரார்த்தனை இருக்குது, நான் முருகனுடைய பக்தரா இருக்கிறேன், முருகனுக்கு மொட்டை போடுறேன், பெருமாளுக்கு மொட்டை போடுறேன்னா அது எல்லாமே 2வது பட்ச விஷயம்தான். நீங்க எடுத்த உடனே முதல்ல முருகருக்கோ முதல்ல பெருமாளுக்கோ முடி காணிக்கை செய்யக்கூடாது. அது யாரா இருந்தாலும் முதல்ல குலதெய்வம் தான், எதுவா இருந்தாலும் முதல்ல குலதெய்வம் தான். ஐயா உங்களுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்க ஏத்துக்கிறாங்க. நான் பொறுப்புப்பா, நீ போ, இந்த பிரிவு எடுத்துட்டு இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுதான் குலதெய்வம்.
அப்போ எல்லா விஷயங்களும் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் குலதெய்வம் தான். ம். இன்னொன்னு நீங்க இறைவனை ஏத்துக்க முடியாது. முதல்ல விஷயம் பத்தி புரிஞ்சுங்கன்னா நீங்க இங்க போய் கும்பிடணும்னா அங்க போய் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நிச்சயமா அவர் உங்களுக்கு பிரார்த்தனையை காது வந்து கேட்க மாட்டாரு. எல்லா ஐயா தெய்வத்துக்கே காவல் தெய்வம் எல்லா தெய்வம் உண்டு ஐயா. தெய்வங்களுக்கே உண்டு. நமக்கு எப்படியோ அப்படி தெய்வத்துக்கும் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் உண்டு. நீங்க ஒரு சில குறிப்பிட்ட கோயில்லாம் போனீங்கன்னா அங்க ஆண் தெய்வம் இருக்கும், அது சைவ தெய்வமா இருக்கும். ஆனா அந்த கோயிலுக்கு வெளியே வந்து அசைவ தெய்வம் காவல் தெய்வமா இருக்கும். ஒரு சில கோயில்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பெண் தெய்வமா இருக்கும், அசைவ தெய்வம் காவல் தெய்வம் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் தெய்வத்துக்கு இருக்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனால அந்த வழிபாட்டு முறையில எதையும் மாற்றக்கூடாது. வெளிநாட்டு அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்க குழந்தை அங்க பிறந்துச்சா தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுத்து வச்சுங்க. என்னைக்கு வாய்ப்பு இருக்கோ 5 வருஷம்னாலும் சரி, 6 வருஷம் சரி, 10 வருஷம் சரி, வாய்ப்பு இருக்கும் போது நேர்த்திக்கடன் தயவு செஞ்சு செஞ்சிருங்க. அப்படி செஞ்சு முடிச்சுட்டு நீங்க எந்த தெய்வத்துக்கு ஒன்னா நீங்க அடுத்து வந்து காணிக்கை கொடுக்கும்போது அது முழுமையான பலனாக தரும். இல்ல நான் நேரடியா தெய்வத்தை தான் கொடுப்பேன்னா உண்மையை சொல்ல போனா அது எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்க வேண்டுதல் நிறைவேற போறதில்ல. நிறைய துன்பமான நேரங்களை உங்களுக்கு கை கொடுத்து ஆள் எடுக்க மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். பிரச்சனை வாப்பா அப்படின்னு கூப்பிடுறது ஓடோடி வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் முதல்ல ஓடி வரும். அதுதான் போய் மற்ற தெய்வத்தை கூப்பிட்டு வரும். எப்படி நம்ம ஏதாவது பிரச்சனைனா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டாலோ போய் பார்த்து சொல்லுவோமோ, அந்த மாதிரி நமக்காக முதல்ல சொல்லக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான் சொல்லும். அப்ப நீங்க முதல் விஷயம்ன்றது எதை தொடங்கினாலும் இங்க தொடங்குங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முடி காணிக்கின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அது இந்த நான் சொன்ன மாதிரி 1 வயசு 3 வயசு 5 வயசுக்குள்ள இந்த நேர்த்திகளை முழுமையா முடிச்சாதான் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சமிக்கைகள் சூழலை வந்து உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நிச்சயமா. நீங்க அறிவியல் காரணம் சொல்றப்ப இந்த விட்டமின் டிங்கிறது முதுகு வழியா வரும். பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த உச்சந்தலையில தான் வரும். அங்கதான் ரிசீவ் ஆகும் அவங்களுக்கு. உடல் ரீதியான சோறு நீங்கும், நல்ல விட்டமின் சக்தி கிடைக்கும், எலும்பு மஜ்ஜை நல்லா இருக்கும், சூரியன் அதாவது நேரடியான சக்திகள் வரும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல உச்சிக்கால பூஜை சொல்லுவோம். ஒரு சில கோயில மட்டும் தான் உச்சிக்கால பூஜை உண்டு. மற்ற டைம்ல கோயில் நடசாத்திடுவாங்க, தெரியல உங்களுக்கு. அதுல பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. ஆனா குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது வேணும். அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்தே தீரணும். அது நம்ம குலதெய்வ கோயில இருந்து கொடுக்கும்போது அந்த ஒட்டுமொத்த எனர்ஜி நம்ம அவங்க கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒரு சேவிங்ஸ் மாதிரி எப்படி ஒட்டகம் வந்து அப்பப்போ தண்ணி தேக்கி வச்சுக்குதோ அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா இந்த குலதெய்வம் இந்த விஷயம் இந்த பவர்ன்றது குழந்தைகளுக்கு இயற்கையாக அந்த 5 வயசுல சேர்ந்துச்சுன்னா அது வாழடி வாழையாக காப்பாற்றக்கூடிய விஷயமாக மாறிடும். ஆனால் ஒவ்வொரு யாரா இருந்தாலும் சரி, எந்த சமயமும் சார்ந்த நபர்களாக இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காம வணங்கி வந்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனை வெளியே வந்து நன்மையான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா குலதெய்வம் உருவாக்கி தரும். நிச்சயமா நிச்சயமா. நீங்க குலதெய்வத்தை பத்தி இவ்வளவு பேசுறதுனால அடுத்து ஒரு சந்தேகம் நம்ம உறவுகளுக்கு வரும், எனக்கும் வரும். குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? பொங்கல் வச்சுதான் கும்பிடணுமா, இல்ல கடா வெட்டி தான் கும்பிடணுமா, அப்படி பழக்கம் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் உண்டு. அதை நம்ம மாற்றக்கூடாது. 500% மாற்றக்கூடாது. இப்ப நான் ஒரு பேச்சு சொல்லுறேன். நான் இப்ப உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கு. ஏன்னா வந்து டாக்டர் வந்து சைவத்துக்கு மாறன்னு சொல்லிட்டாரு. உண்மைதான், நான் சைவத்துக்கு மாறிட்டேன். ஆனா என் குலதெய்வம் அசைவ சாமி. நான் சைவத்தை மட்டும் அங்க போய் சைவம் படைக்கக்கூடாது. குலதெய்வம் வச்சு செய்யும். குலதெய்வ சாபம் இருக்குது, குலதெய்வ குற்றம் இருக்குது. நீ குலதெய்வத்தை சாபம் நினைக்க முடியாது. வழிபாட்டு முறைகளை எள்ளும் முன்னிலையும் மாற்றக்கூடாது. அங்க அசைவம் வச்சு படைக்கணும்னா நீங்க அசைவம் வச்சுதான் படைச்சாகணும். பலி கொடுத்துதான் வணங்கணும்னா பலி கொடுத்துதான் தீரணும். அங்க போய் நான் இப்படி பண்ண மாட்டேன், அது இது உயிர் பலியாடுமே அந்த பலியாடுமெல்லாம் அங்க போய் எல்லாம் வேதாந்தம் சித்தாந்தெல்லாம் பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, 1000 தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீ அம்மா புள்ள தான், செருப்பு கழட்டி விடுற மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டு வந்துடணும். அந்த மாதிரி குலதெய்வக்குள்ளே போகும்போது நான் யாரு நீ யாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே என்ன செய்யணுமோ செய்யும். சைவமான பூஜையா சைவ பூஜை தான். அசைவம்னா கண்டிப்பாக அசைவம் வச்சு படைக்கணும். நீங்கள் அப்படி படைக்கலன்னா அது நீ குலதெய்வத்தை கும்பிடுறது வேஸ்ட்டு. போகாமல் இருந்துடலாம். அதோட எனக்கு வேணாப்பா சுற்றி குலதெய்வத்தை விட்டு நீ விலைக்கு வந்துடலாம், நீங்க எப்படியோ போய்க்கங்க. ஆனா அந்த வழிபாட்டு முறையை எள்ளும் முனையிலும் மாற்றக்கூடாது. அசைவம் என்றால் அசைவம் தான். அங்க மதுபானம் வச்சு படைக்கணும், சுருட்டை வச்சு படைக்கணும்னா கண்டிப்பாக மதுபானம் வச்சு படைக்கணும், சுருட்டை வச்சு படைக்கணும், அசைவ படையில போடணும். சைவமா இருந்தா திருப்தியாக சைவத்துல என்ன முறையோ அதை ஃபாலோ பண்ணிடணும். எந்த இடத்துலயும் என்ட்ராகி என்னுடைய சுய தேவைக்காக, என்னுடைய உடல்நலத்துக்காக, இல்ல நாம இப்ப மாடர்ன் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க அங்க போய் மாத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை தர டோட்டலா மாறிடும். இது அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க தலைமுறை மட்டும் கிடையாது, நீங்க வந்தா போதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சந்ததி இருக்கும், வம்சாவளி இருக்கும். அந்த வம்சாவளியை நல்லா நடத்த செய்கிற வழிபாடு தான் குலதெய்வ வழிபாட்டு முறை. எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்கிட்டும் வழிபாட்டு முறையை மாற்றக்கூடாது. அசைவம் என்றால் அசைவம் தான், சைவம்னா சைவம் தான். அப்படித்தான் ஃபாலோ பண்ணணும், வேற வழி இல்லை.
சரி. அதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க. நம்மளாதான் செய்யணும். நாளைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகணும். ஐயா மற்ற விஷயத்துல எது ஒன்றும் விளையாடுப்பா ஒன்று வேணாம்னு சொல்ல. இதுதான் நம்ம குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு முறை வரணும், இல்லை 6 மாசம் வரணும், குடும்பத்தோடு வரணும், பங்கு பங்காளியோட வரணும். அங்கே முறை என்னவோ அதை செய்யணும். அங்கே போய் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லக்கூடாது. நீ மற்ற கோயிலில் அசைவம் சாப்பிட்டு போ, சாப்பிடாம போ, சைவமா போ, எப்படின்னா போ. நம்ம குல வழக்கம் இதுதான் அப்படின்னா குல வழக்கத்தை மாற்றக்கூடாது. அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம பாதுகாக்கிற தெய்வம் குலதெய்வம் தானே. நீங்க காஞ்சி மகாபெரியெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி அவ்வளோ அற்புதமா சொல்லியிருப்பாரு. சொன்ன வார்த்தையில அற்புதமான விஷயங்கள். 1000 தெய்வங்களை கும்பிட்டாலும் பரவாயில்லையா, உன்னுடைய குலதெய்வத்தை மறந்துட்டா அப்புறம் எதுவுமே வேஸ்ட்னு சொல்லுவாரு. இத்தனைக்கும் அவர் சன்னியாசி, எல்லாத்தையும் முற்றும் திறந்த ஒரு மகானு. அவர் குலதெய்வத்தோட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாரு. என்ன இருந்தாலும் பரவாயில்லையா, குலதெய்வம் முக்கியம். குலதெய்வம் எல்லாம் எப்படி உங்க குல வம்சம் விருத்தியாகும், அடுத்த கட்ட எப்படி நகரம் இருக்கும். அதனால எந்த சூழ்நிலையும் உங்க வழக்கத்தை மாத்தாதீங்க. இன்னொரு விஷயத்தையும் மக்கள் பண்றாங்க, நான் நிறைய பதில சொல்லியிருப்பேன், மீண்டும் நினைவு பண்றேன். இனி நான் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டேன், உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துடும், கோயிலை பிரம்மாண்டமாக காட்டினேன். பிரம்மாண்டம் கோயிலே காமிக்கக்கூடாது. குலதெய்வ கோயிலில் நீங்கள் சுற்றி எதை வேணா பண்ணுங்க, ஒரு அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க, தப்பு கிடையாது. பட் இவங்க கோயிலாகவே மாற்றிடுவாங்க. அது நாளோட்டத்தில் என்ன ஆகும்னா நிறைய பேர் வழிபட ஆரம்பிச்சு அது பொது கோயிலாக மாறிடும். பொது கோயில்ன்றது வேற, குலதெய்வ கோயில்ன்றது வேற. நீங்கள் குலதெய்வ பாரம்பரியமாக அங்கே மரம் இருக்குது, 4 கல் இருக்குதுன்னா அப்படியே தான் இருக்கணும். இனி எனக்கு வசதி வந்துடுச்சு, நான் கொஞ்சம் மாடர்னாக கட்டுறேன், ஒரு கோபுரம் கட்டுறேன், அதை பண்ணுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அதில் ஆர்வத்தில் பண்ணுறாங்களா, தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாம பண்ணான்னு தெரியல. கும்பாபிஷேகம் கொண்டு போயிடுறாங்க கோயிலில். கும்பாபிஷேகம் பண்ணுறது பொதுக்கோயிலாக மாறிடும். எப்படி மக்கள் வராமல் இருப்பாங்க? நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக போறீங்க, இல்லை 6 மாதம் ஒரு முறை போவீங்க. மற்றவங்க போக தடுக்க முடியுமா? பூட்டி வச்சுக்க முடியுமா? ரெண்டுமே சாத்தியம் கிடையாது. அப்போது அந்த குலதெய்வ கோயில் எப்படி இருக்கோ அப்படி பண்ணணும். நீங்கள் போனால் அவனை செய்யலாம், அடிப்படை வசதி செய்யலாம். ஒரு பாத்ரூம் கட்டி தரலாம், ஒரு பொங்கல் வைத்து இடத்த வச்சிடலாம், ஒரு மழை வராமல் தடுக்கிறதுக்கான விஷயங்களை ஏதாவது பண்ணி தரலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாமே தவிர்த்து நான் மாடனாக மாத்திர குலதெய்வ கோயிலை மாடனாக மாற்றாதீங்க, இந்த பாரம்பரியத்தை மாற்றாதீங்க. அதில் இருக்கிற சக்தி, பிரபஞ்ச சக்தி அப்படியே இருக்கணும், காலகாலத்துக்கு தொடரணும். ஆனால் அங்கே போய் உங்களுடைய வலிமையை, உங்கள் அதிகாரத்தை, உங்கள் பலத்தை அங்கே போய் நிரூபிக்க பார்க்காதீங்க. அந்த இடத்துக்கு போயினா நீங்கள் சாதாரண மனுஷன்தான், அவங்களுடைய உறவுமுறை, நீங்கள் அவன் ரிலேட்டிவ், அவ்வளோதான். அந்த ரிலேட்டிவ் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அப்படி தான் மெயின்டைன் பண்ண தவிர்த்து அங்கே நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி அப்படின்றதெல்லாம் அங்கே போய் காமிச்சிங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நிச்சயமா சாமி. இப்போ குலதெய்வ கோயிலில் காணிக்கை கொடுத்துட்றோம், முடி காணிக்கை கொடுத்துட்றோம். இந்த முடியை என்ன பண்ணணும்? ஏன்னா சில பேர் ஆற்றுல எடுத்து விட்டுருவாங்க, சில பேர் அங்கே சமைச்சு வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த முடியை என்ன பண்ணணும்? இல்லை, அது முடியறத பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் நீரோடல் தான் விடணும். இப்போ நீங்கள் ஒரு சில கோயிலில் அது உண்மையிலே பாக்ஸ் வச்சுருப்பாங்க, முடிக்கணும் ஒரு காணிக்கு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கோயிலுக்கு பாக்ஸ் இருக்காது. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு கோயிலுக்கு வச்சுக்கோங்களேன், அங்க ஆறே கூட இருக்காது. என்ன பண்ண முடியும்? ஆறுல விட்டுலாம். கண்டிப்பாக நீங்க கட் பண்ணிடுறீங்க, பொங்கல் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க, கண்டிப்பாக வரவேல கண்டிப்பா நீரோடு இருக்கும். ஓடுற தண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும், கிணறு கிடையாது, தேங்குற தண்ணியும் கிடையாது. ஓடுற தண்ணியில தான். அது கர்மாவை கொண்டு செல்லக்கூடிய விஷயமா, தேங்குற விஷயமா இருக்கக்கூடாதுதான் முன்னோர்கள் சொன்னாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஓடுற தண்ணியில போய் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, அதான் நீதி. கட் பண்ணி வச்சுங்க, எட்டு எங்க வழியில எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஓடுற தண்ணியில் எடுத்து போட்டு அழகாக விட்டு வந்துருங்க. எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கு உடனே செஞ்சிருங்க. அதுக்காக ரொம்ப நாள் காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக குறிப்பிட்ட கோயிலில் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதை அவங்க சேகரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமாக அதை பூஜையாக செஞ்சு அவங்களும் இதே விஷயம் செய்ய போறாங்க. அங்கே பூசாரி இல்லை, யாருமே இல்லையா, நாங்கள் மட்டும் தான் போறோம்னா தாராளமாக நீ கட் பண்ணிட்டு நீங்களே போயிட்டு ஓடுற தண்ணியில் எடுத்து போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கர்மா முழுமையாக அழிந்து நல்ல கர்மா உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். நிச்சயமா. இப்போ அந்த 90s கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இருக்க முடி குழந்தைக்கு அதை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வருவோம், பின்னாடி அது குழந்தைகள் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எடுத்து வராங்க. அது சரியான வழிமுறையா? அது முதல்ல கர்மாவை நம்ம கரைக்கிறதுக்கான விஷயம் தான் முடி காணிக்கு. சண்டை பிரிவில் எந்த தவறு செஞ்சாலும் சரி, செய்யலாம் சரி, எதுவாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய விஷயம், போகக்கூடிய விஷயம். நீங்க கர்மாவை திரும்ப வீட்டில் சுமக்கிற விஷயத்தை செய்யக்கூடாது. நீங்க ஆர்வத்துக்காக குலதெய்வம் விளையாடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நீங்க அந்த காணிக்கை முடிகின்றதை வீட்டுக்கு எடுத்துக்கூடாது. அது ஓட்ட தண்ணி போய் கர்மாவை கழிச்சிடணும். எல்லா விஷயத்துக்கும் நீருக்கு மட்டும் தான் தன்மை உண்டு. எதுவா இருந்தாலும் அதை உள்வாங்கி சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கடலுக்கு உண்டு, தண்ணீருக்கு உண்டு, கரையும். அதனாலதான் போய் நீரில் குளிக்கிறது, யாகம் பண்றது, பூஜை பண்றது, தவம் இருக்கிறது எல்லாமே நீரில் பண்றாங்க. அப்போ நம்முடைய கர்மான்றது இந்த முடியோட அந்த 5 வயதுக்குள்ள சென்ற பெண்ணுடைய கர்மா எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக விலகணுன்றதுக்காக தான் ஓடுற தண்ணி கரைக்க சொல்றது, உட சொல்றது. நீங்க திரும்ப வீட்டுல கொண்டு வச்சீங்கன்னா நம்ம என்ன சொல்றது? இது விளையாட்டு விஷயம் இல்லை, தயவு செய்து இப்போ விளையாடாதீங்க. குலதெய்வ கோபத்துக்கு ஆளாவீங்க, சாபத்துக்கு ஆளாவீங்க.
அப்படியே குலதெய்வம் சாபமே ஒரு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு குலதெய்வம் அருள் இருக்காது. அப்புறம் ஊர் ஊரா கோயிலுக்கு போறேன், இந்த பாபா படத்துல சொல்றேன் நானும் 3 வேளை குளிக்கிறேன் 6 வேளை பூஜை பண்றது கிடைக்கலாம், கிடைக்காது. அதனால இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அந்த குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய முடியை உங்க வீட்டுக்கு எடுத்துடக்கூடாது. அப்பயே எடுத்தீங்கன்னா அப்பயே நீர்ல கடிச்சிடுங்க. வெளிநாட்டுல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் வச்சு எங்க ஐயா அடுத்து கொடுத்துங்க, தப்பு கிடையாது. அது கூட மொட்டை எடுக்க முன்னாடி எடுக்க முடியும், மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் எடுக்க முடியாது, எடுக்க கிடையாது. அதையும் சொல்லணும். அங்கேயே நீர்லை உண்டு, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அங்கே செஞ்சிருங்க, உங்களை யாரும் வேணாம் சொல்லல. அங்கேயே அவங்க நினைச்சு இறைவாரால் வர முடியாத சூழல் இல்லையா, கடினமான வேலை பலியில் இருக்கிறேன் என்னால வர முடியலன்னா அங்கே ஏதாவது இது போன நீர்நிலை இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த நீர் நிலையாண்டி நீங்க கொடுக்கலாம். வேற எங்க போன அவசியம் இல்லை. ஒரு சின்ன முடிதான் ஐயா குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்குறீங்க சொல்லிட்டு அந்த நீரில் நீங்க அங்க கிடைச்சாலும் உங்க குலதெய்வம் எங்கிருந்தாலும் வாழ்த்தும். வாய்ப்பு இருக்கும்போது செஞ்சிடணும். இல்லைன்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. குலதெய்வத்துக்கு தெரியும் நீங்க எங்க இருக்குன்னு என்ன பண்றது. அதனால எந்த சூழ்நிலையும் குலதெய்வ முடியை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு சரியில்லை, செய்யக்கூடாது. உங்க ஆர்வத்தை அதுல போய் தயவு செஞ்சு காமிக்காதீங்க. நிச்சயமா. அதே மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்துறது அந்த நிகழ்வு. இந்த காது குத்துறது ஏன் குத்துறோம் ஐயா? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியலும் ஆன்மீகம் நெருங்கிய தொடர்பு உண்டு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முக்கியமான ஒரு பாட்டு காது. இது நிறைய புள்ளிகள் உண்டு, அக்குபேஷன் சொல்லுவோம் இல்லையா, நிறைய வர்ம புள்ளிகள், அக்குபேஷன் புள்ளிகள் உடம்பு ஒவ்வொரு இடத்துலயும் உண்டு. நிறைய பேர் இந்த பின் ஒரு சின்ன பொட்டு மாதிரி அங்கங்க காதுல வச்சிருப்பாங்க. ஜாதக ரீதியாகவும் அதை கொண்டு போகலாம், கிரக ரீதியாகவும் கொண்டு போகலாம். எது யாருக்கு போடலாம் எது போடக்கூடாது இருக்குது. அதனால முதல்ல காது குத்திடுவாங்க. சப்போஸ் ஒரு பீரியடுக்கு மேல போச்சுன்னா நம்ம நட்சத்திர பிரகாரம் லக்ன பிரகாரம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரகாரம் போடலாம் போடக்கூடாதுன்னு வந்துடும். ஆனா முதல் விஷயத்துக்கு காது குத்துறது கம்பல்சரி செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா அருமையா சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதுக்கு ஆக்சுவலா குழந்தைகள் அந்த 5 வயசுக்குள்ள வரும்போது தேவையற்ற வாயுகள் தேவையற்ற விஷயங்கள் குழந்தைகள் இருக்கும். எப்படி கர்மா போக்கத்து முடிய கொடுக்குறோமோ அது போல உடல் ரீதியாக உள்ளுக்குள்ள ஏதாவது தேவையற்ற வாயுகள் இருக்கும், அந்த கழிவுகள் இருக்கும், அதை வெளியேறது இந்த புள்ளிகள் செயல்படும். அந்த புள்ளியை நீங்க மூக்குத்தி அது குத்தும் போது காது குத்தும் போது அந்த வாயுகள் வெளியேறி உடம்பு சுத்தமாகும். அப்ப இந்த வாயு வெளியே போட்டு நல்ல எனர்ஜி, அந்த குலதெய்வத்துல எனர்ஜி கிடைக்கும். எல்லாத்தையுமே ஒரு முடிச்சு போட்டுதான் சித்தர்கள் வச்சிருக்காங்க. காரணம் இல்லாமல் எந்த விஷயமே கிடையாது. நீங்க மெட்டி போறதுல இருந்து பொட்டு வைக்கிறதுல இருந்து பூ வைக்கிறதுல இருந்து வளையல் போடுறதுல இருந்து வாட்சி கட்டுறதுல இருந்து கொடை வச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு, ஆன்மீக காரணம் உண்டு. அதனால அற்புதமான ஒரு புள்ளி இது. ஆக்சுவலா ஒரு எனர்ஜி லெவல கொடுக்கக்கூடிய விஷயம், சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயம். கண் பார்வை தெளிவா இருக்கும். ஆமா, கண் பார்வை தெளிவு, ஃபுல் டோட்டல் பாடி எனர்ஜி வந்துடும், நல்லா வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கம்ப்ளீட்டா போட்டுருப்பாங்க, முழுசும் போடுவாங்க. நம்மளால ஒரு இடத்துல போடுறோம், அவங்க முழுசும் போட்டுருப்பாங்க. பட் அவங்க எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம அந்த காலத்திலே பாட்டி தொண்டட்டாணி பெருசா அவ்வளவு போட்டிருப்பாங்க, நீண்ட ஆயுள் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல எனர்ஜியாவும் இருப்பாங்க. எதோ சொல்லுவாங்களா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்கப்பா, சுறுசுறுப்பா ஏங்க இருந்தாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்குற விஷயத்த நம்ம சித்தர்கள் முனிவர்கள் முதல்ல குலதெய்வத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அங்கிருந்து ஆரம்ப புள்ளி. அப்போ அந்த மொட்டை எடுத்துறது, காது குத்துறது, அங்க வழிபாட்டு முறை, இது எவ்வளவு எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒன்னா கூடணும் பண்ணிருக்காங்க, மனசு விட்டு பேச சொல்லிருக்காங்க, சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்காங்க. அது சைவமா இருந்தாலும் அசைவமா இருந்தாலும் ஒன்னா கூடுங்க, ஒன்னா கூடிங்கன்னா பல பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், மனஸ்தாபம் வராது, உறவு முறை வலுப்படும். இவ்வளவு விஷயத்தையும் அவங்க அப்படியே செப்ப அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த செதுக்கிற விஷயத்துல போயிட்டு நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸை எந்த சொல்லியும் காமிக்கூடாதுன்னு தான் திரும்ப அன்புல சொல்றோம். அந்த இடத்துல காமிக்காதீங்க, வேற எங்க ஒன்னா எதை ஒன்னா செய்யுங்க. குலதெய்வ விஷயத்துல உங்க முன்னோர்கள் சேர்ந்த எந்த விஷயத்திலுமே நீங்க மாத்தாதீங்க, மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அது தேவையற்ற ஒரு வம்ச விருத்தியை கட் பண்ணக்கூடிய சூழ்நிலாக மாறிவிடும். கவனமா இருக்கணும். நிச்சயமா. நீங்க பேசுறப்ப அந்த குலதெய்வ சாபம் சொன்னீங்க, குலதெய்வ தோஷம் சொன்னீங்க இல்லையா? அது என்ன குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம்? குலதெய்வ சாபம் தோஷம் ஜாதகத்துல 2 விஷயமா இருக்கு. ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஐயா குலதெய்வ குற்றம் இருக்குதா, தோஷம் இருக்குதா, நீங்க குலதெய்வத்தை நிந்தனை பண்ணிட்டீங்களா. நிறைய பேர் குலதெய்வ கோயிலெல்லாம் அழிச்சிருக்காங்க ஒரு பீரியட்ல, கோபம் ஒரு சில விஷயம் நடக்கலன்னு சொல்லும்போது அழிச்சிருக்காங்க. அதை அடுத்து ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஐயா ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இவங்களுக்கு குலதெய்வம் கோபம் இருக்குது, குற்றம் இருக்குது, இல்லை குலதெய்வம் கோபமா இருக்குது, உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு அருள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய பேருக்கு இதை பர்சனலாக சொல்லியிருக்கோம். ஐயா 1000 உங்களுக்கு குலதெய்வம் சரியில்லையா, முதல்ல அதை சரி பண்ணுங்க. நீங்க எந்த கோயில் எந்த பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் வேலை செய்யாது. முதல்ல அந்த அடிப்படை விஷயத்தை சரி பண்ணணும். அப்போ எளிமையாவே, இது நான் மட்டுமே இல்லையா, எல்லா ஜோதிடருக்கும் போயிட்டு ஐயா எனக்கு குலதெய்வம் அருள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க, ஐயா உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு. இது பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. முதல்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை நான் எல்லாரும் பசங்க சொல்லுவேன். எங்க போனாலும் ஜோதிடர் பண்ணீங்கன்னா ஐயா எனக்கு குலதெய்வ பிளஸிங் நல்லா இருக்கா, அதை ஒண்ணு சரி பண்ணுங்க.
அப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் நல்லபடியா முடியும். அப்புறம் நிறைய ஐயா இந்த யாகம் பண்ண சொன்னாங்க, அந்த பூஜை பண்ண சொன்னாங்க, சர்பதோஷம் இது பண்ண சொன்னாங்க, பித்ருதோஷம் இது பண்ண சொன்னாங்கன்னா கடமைக்கு செய்யலாம். ஆனா அங்க உத்தரவு வந்து கரெக்டா நிறைவேறிச்சுன்னா நீங்க இங்க செய்யக்கூடிய பலன் வந்து அற்புதம் வேலை செய்யும். பரிகாரம் பலன் கொடுக்கணும். அப்ப பரிகாரம் பலன் கொடுக்கணும்னா அதுக்கு தேவை முதல்ல குலதெய்வத்தில் அருள் வேண்டும். அப்ப எங்கோ சுத்தி வந்தாலும் முதல் விஷயம் குலதெய்வ விஷயம். அப்போ நீங்க ஜாதகம் பார்க்க போறீங்க, முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு காசு வேணும், பணம் வேணும், வேலை வேணும், இதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் கொடுக்க தனித்தனியா டிபார்ட்மெண்ட் தனித்தனியா இருக்கு. குலதெய்வ பிளஸிங் இருக்கா அது ஒண்ணு தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு பாதிப்பு அங்கேயே சால்வ் ஆயிடும். அது என்ன குற்றம்னு சொல்றீங்க இல்லையா? குற்றம்ன்ற வார்த்தைக்கும் அந்த சாபம்ன்ற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? குலதெய்வ குற்றம்னா என்ன, குலதெய்வ சாபம்னு? குற்றம்ன்றது இவங்களா செஞ்சு செய்யுது இல்லையா? சாபம்ன்றது முன்னோர் பெண்கள் விஷயத்துல நிறைய தவறு பண்ணிருப்பாங்க. ஓ, அது சாபமா வந்துடும், குலதெய்வ சாபமா வந்துடும். ஆமா, பெண்கள் விஷயத்துல நிறைய தவறு பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல அன்றைய சூழ்நிலையில இறந்து போனவங்க சாபமா விட்டு போயிருப்பாங்க. உனக்கு வம்ச விருத்தி ஆகக்கூடாது, நான் சொல்றேன்னு அந்த ஆன்மா வந்து அது புண்ணிய ஆன்மா மாறிடும். அதான் குலதெய்வம்னு சொல்ல வருது. அது சாபம் 8 தலைமுறைக்கு பாதிக்குங்க. குற்றம் சாதாரணமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது ஓரளவு பண்ணிடலாம். குலதெய்வ சாபம் போக்குறது சாதாரண விஷயம். 8 தலைமுறை வந்து நிற்கும். ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமா போயிடும். அது வழியே இருக்கிறத தைக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குலதெய்வ சாபம் கண்ணை கட்டிடும். நம்ம ஜாதகத்தை பார்க்குறப்ப நமக்கு பரிகாரம் சொல்ல தெரியாது, பரிகாரம் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க தெய்வத்தை கட்டுற மாதிரி அதையும் கட்டி வச்சிருப்பாங்களா? நீங்க எந்த பூஜை பண்ணாலும் பலிக்காதா, அப்போ ரிசீவ் ஆகாதா? தடை மேல் தடை, பிரச்சனை மேல பிரச்சனை வரும். அது முன்னோர்கள் செய்த விஷயம். முன்னோர்கள் சொன்னா இவன் அந்த பிள்ளை சம்மந்தப்பட்டிருப்பான். அதனாலதான் உங்க ஜாதகத்துல அது காமிக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா இந்த பிள்ளை எதுவுமே செய்யலையா, நான் ஒழுக்கமா தான் இருக்கிறேன், நான் என்ன தவறு பண்ணணும்? ஐயோ நீ இப்ப இந்த பிறவியை கணக்கு வச்சுக்காதியா, போன பிறவில இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீ துணையா இருந்திருக்கிற. அதனாலதான் உங்ககிட்ட வந்து சாபமாகவும் குற்றமாகவும் வந்து காமிக்குது. இது எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இது உண்மையிலே போக்க முடியாது, குறைக்கலாம். குறைக்கிறதுக்கு சித்தர்களை உண்மையிலே அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சா குறையத்துக்கு வாய்ப்புன்னு சொல்லிக்கிறாங்க. முழுசும் எந்த சூழ்நிலையும் இதை மாற்றவே முடியாது. ஆனா நிச்சயமா குறைக்கலாம். ஆனா ஜாதகம் பார்க்குற நண்பர்கள் யாரா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை யார்கிட்ட கொடுத்தாலும் ஐயா எனக்கு குலதெய்வ அருள் இருக்கான்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுட்டு அங்க உங்களுக்கு அருள் இருக்குன்னு சொல்லிட்டாவே உண்மையிலே மிகப்பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய எல்லா பரிகாரமே பலிக்கும், நல்லா இருக்கும், நடைமுறைக்கு வரும். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஆனா பார்க்கக்கூடிய அன்பர்கள் முதல்ல இந்த கேள்வி கேட்டு விடையை வாங்கிடுங்க, மற்றது அப்புறம் பார்த்து. நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. ஏன்னா நிறைய விஷயங்கள் மொட்டை அடிக்கிறத சார்ந்து, காது குத்த சார்ந்து, அறிவியல் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, அதே சமயத்தில் குலதெய்வம் சார்ந்து சொல்லியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி.